லைவ் தமிழ் செய்திகள். லைவ் தமிழ் செய்திகள் சரிகமபா போட்டியில் பங்கு பெற்றுபவர்களின் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றது. ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்கள் திறமை மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் பாட ஆரம்பித்திருக்கிறார்கள். உதாரணமாக அருளினி அவர்கள் பாடும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற பல ரசிகர்கள் இதை ரசித்து வருவதாக கூறப்படுகின்றது. அவர் கடந்த வாரம் நடைபெற்ற சுற்றிலும் மிகவும் திறமையாக பாடியிருந்தார். அந்த வகையில் இந்த வாரம் கோட் திரைப்படத்தில் இயக்குநராக அந்த படத்தின் விசேட அதிதியாக சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே யார் போட்டியில் இறுதி நிலைமையை வெற்றி அடையப் போகின்றார், இறுதி பரிசு யாருக்கு கிடைக்கப் போகின்றது என்பது தொடர்பாக பலரும் ஆவலாக இருக்கின்றார்கள். இதற்கிடையில் மலேசியாவில் இருந்து சரிகமபா நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்ற அருளினி சிறந்த ஓர் பாடகர் என்று பலராலும் கூறப்படுகின்றது. அதனால் அருளினிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஏனென்றால் சரிகமபா நிகழ்ச்சியானது தங்களால் ஏழுமான இறுதி இலக்கை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பிரயாணத்தில் ஓர் முதல் கட்டமாக ரோட் டு ஃபைனல் ரவுண்ட் நடைபெற இருக்கின்றது. இந்த புரோமோக்கள் வெளியாகி பலருக்கு மத்தியில் தங்கள் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி எந்த வகையில் இந்த போட்டியாளர்களை கையாளப் போகின்றது, அவர்களின் இறுதி இலக்குக்கு அவர்கள் இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட போகின்றார்கள் என்பதும் நடுவர்களின் தீர்ப்பை பலராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த வாரம் அமைந்திருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. ஆகவே லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.